என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. குரோம்பேட்டை ராதாநகர் உள்ள போறேன், சாயந்தரம் 6:30 மணிக்கு ஒருத்தன் பின்னாடி இருந்து குரல் வருது, ஐயா வணக்கம்னா. பயந்து போய் திரும்பி பார்த்தேன், யாரா அவ்வளவு சவுண்டா வைக்கிறேன்னு. திரும்பி பாக்குறேன், ஆளு பெரிய ஆளா தஞ்சான். யாருப்பா? என்ன அடையாளம் தெரியலையா சார்? உங்ககிட்ட தான் படிச்சேன், வேலையில்லாம சுத்தி கிடக்குறேன். நான் என்ன சார் பண்ணுவேன்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஏன் இதுக்கு இப்படி கூப்பிட்டு வந்து என்னை வந்து அவமானப்படுத்துறான்? சில சூழ்நிலைகள்லாம் அப்படி வரும் சார். அதுக்காக தான் நான் சொல்ல வரேன், எப்பயுமே உறவுகள்ல வரும், நட்புல வரும், நம்ம பழகிற இடங்கள்ல வரும், பஸ்ல வரும், ட்ரெயின்ல வரும். நான் வந்து தமிழறிஞர் தென்கட்சி சுவாமிநாதன் அவர்களோடு ஒரு 7 ஆண்டுகள் பயணம் பண்ணுவேன் கார்ல. ரொம்ப உயர்ந்த மனிதர், மனிதரிலே புனிதர். அவர் மனிதரிலே புனிதர். ஒரு கூட்டத்துக்கு கூட வாழ்நாள் பூரா பணமே வாங்காம ஏழை குழந்தைகளுக்கே அதை கொடுத்து உதவிய ஒரு வள்ளல் ஐயா திருக்குறளார் முனுசாமி அவர்களோட நான் பாலிய பருவத்திலே 10 வருஷம் அவர் கூடயே கார்ல இருந்து அவருக்கு கூடவே ஒரு உதவி செய்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றவன் நான். ரொம்ப அருமையான பெரிய சான்றோரிடத்துல கடவுளை என்ன கொண்டு போய் சேர்த்தான். ஏன்னா அவர்கிட்ட இருந்து தான் சில பக்குவங்கள்லாம் நமக்கு கிடைச்சிதுங்க. சாதாரணமான பக்குவமாங்கள் அவங்க இல்லை. தென்கட்சி சுவாமிநாதனை பத்தி 1 மணி நேரம் தனியா கூட பேசலாம். அவ்வளோ அருமையான ஒரு மனிதர் அவரு. இலக்கிய சுவையோட பேசக்கூடியவர். நகைச்சுவைனா அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து கடல் மாதிரி, அதாவது அலையில்லாத ஒரு கடல் மாதிரி இருந்தவர் அவர். நானும் அவரும் குற்றாலத்துக்கு போய் முதல் நாள் பேசிட்டு மறுநாள் அருவியில குளிக்கலான்னு போறோம். அவர் கூட படிச்சவங்க 2 நண்பர்கள் பிர்லா கோளரங்கத்திலிருந்து வந்தவங்க. அப்ப இன்று ஒரு தகவல் பிரசித்தியா இருக்கிற நேரம் அதுல ஒருத்தர் சொல்றாரு, கிண்டல் பண்றாரு நட்பு முறையில, ஏ சாமிநாதா, நீ அது அருவி கொட்டுத உயரம், அந்த உயரமான இடத்துல உக்காந்து இன்று ஒரு தகவல் சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எனக்கு சங்கடமா இருந்தது. எதுக்கு அவரை போய் இவ்வளவு மனுஷன், நல்ல மனுஷனை போய் இப்படி கேட்கிறாரு? அதுக்கு அவர் அமைதியா சொன்னார், சார் நல்லா தான் இருக்கும், நீ என் வீட்டுக்கு தகவல் சொல்ல வேண்டி இருக்கும்னாரு. அதை எப்படி மாத்தினாரு பார்த்தீங்களா? அவன் சொன்னவனே சிரிச்சுட்டான். நானே ஐயாவும் நானும் இந்த கலவைன்னு ஒரு ஊர் இருக்குதுங்க, இந்த வேலூர் பக்கத்துல, ஆரணி பக்கத்துல. அங்க அரிமா சங்கத்துல ஒரு நிகழ்ச்சிக்கு நாங்க போயிருந்தோம் 2 பேரும் பேசுறதுக்கு. லைன்ஸ் கிளப்ல என்ன பண்ணாங்க, ஒரு அமரர் ஊர்தி வாங்கி பஞ்சாயத்து போர்டு தலைவர்கிட்ட ஒப்படைக்கணும். இந்த விழாவில் வாழ்த்தி கொடுக்கறதுக்கு நாங்கள் 2 பேரும் போய்க்கிறோம். அது என்னமான ஊர்தி? அமரர் ஊர்தி. நான் பார்த்தேன், இது நமக்கு ஒத்து வராது அப்படின்னு நான் ஒரு 1/2 மணி நேரம் பேசிடுறேன். ஐயா நீங்க தான் மூத்தவர், நீங்களே அதை செய்யுங்கன்ட்டேன். நீ கெட்டிக்காரன்டா, இவனை விட நீ தான்டா கெட்டிக்காரன்டாரு. இல்லையா நமக்கு பக்குவம் கிடையாதுன்ட்டேன். நான் உட்காந்துட்டேன், பேசிட்டு வந்து உட்காந்துட்டேன். இவர் எழுந்தாரு, அதை அவர் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் அவர் மூலமா. அதுக்கு அவர் சொன்ன வார்த்தையை கவனிங்களேன். இந்த ஊரை நம்பி இந்த வண்டியை வாங்கிட்டாங்க. முதல் வார்த்தை, இந்த ஊரை நம்பி இந்த வண்டியை வாங்கிட்டாங்க. எல்லாரும் பயன்படுத்துங்கன்னா நல்லா இருக்காது, பயன்படுத்தாம விட்டுட்டீங்கனாலும் துரு பிடிச்சிரும். யார் யாருக்கு எப்பப்ப தேவையோ அப்பப்ப பயன்படுத்திங்கன்னு ஒப்படைச்சிட்டேன்ட்டாரு. அதுதாங்க அனுபவ ரீதியில வரக்கூடிய ஒரு வார்த்தைன்றது. எவ்வளவு அருமையான மனிதர் தெரியுமா? சேலத்துல குகைன்னு நண்பர்கள் குழுன்னு ஒரு அமைப்பு இருக்குதுங்க. நாகோகி என்னுடைய நண்பர் நீண்ட நெடுங்காலமா 50 வருஷத்துக்கு மேல நடத்திக்கிட்டு வர்றாரு அந்த அமைப்பை. அது மறக்க முடியாத அனுபவம். ஐயாவை நான் அதில் போய் பேசுறதுக்காக போயிட்டு குகையிலேருந்து அம்மாப்பேட்டைக்கு காரில் போகிறோம். நடுவில் ஒரு வழியில் கார் போக முடியாத ஒரு இடத்துல இறங்கி நடக்க வேண்டியது, அந்த ரோடை கிராஸ் பண்ண வேண்டியது. நான் கொஞ்சம் குறும்பான ஆள், எதுவுமே நம்மளை சுற்றி ஏதாவது நடந்தால் நான் நின்று பார்ப்பேன். என்னதான் யாராவது பேசுறது காதல விழுந்தாலும் ரசனையாக இருந்தால் ரசிப்பேன். அதுக்கு பதிலெலாம் சொல்லி மாட்டிக்க மாட்டேன், அது வேற விஷயம். அப்போ நம்ம எழுதும் போது கூட பார்த்தீங்கன்னா, நான் பிஎட் படிக்கிற காலத்தில் சைதாப்பேட்டை ஆசிரியர் கல்லூரியில் 1971 படித்தேன். வலம்புரி ஜான் என்னுடைய ஆத்ம நண்பர், அவர் சட்டக்கல்லூரி மாணவராக இருந்தார். அப்பயே நாங்கள் 2 பேரும் தமிழ்நாடு பூரா சுற்றினோங்க. அப்போ சுப்பிரமணிய முதலியார் தெருவில் நான் தங்கியிருந்த போது இந்த பனகல் பில்டிங் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குதுங்க. அங்கே வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கீழே ஒருத்தன் எழுதினான், இபியிலேருந்து வந்து எச்சரிக்கைன்னு எழுதினான். நான் நின்ன இன்னமும் எழுத போகிறானே, நம்ம நாட்டுக்கு என்ன எழுதுறான்னு பார்க்கலான்னு. எச்சரிக்கைன்னு எழுதிவிட்டு கீழே எழுதுனா 2500 வாட்ஸ் மின்சாரம் பாய்கிறதுன்னு எழுதுனான். கீழே எழுதுனா தொடாதேர்னு எழுதுனான். 3வது 4வது வரி எழுதுனா தொட்டால் மரணம் ஏற்படும்னு எழுதுனான். கரெக்டுன்னு போகலான்னு பார்த்தா குறிப்புன்னு கீழே எழுதுனான். என்னடா என்ன எழுத போறான்னு பார்த்தேன், மீறினால் தண்டிக்கப்படுவீர்கள்னு எழுதுனான். நான் என்ன கேட்குறேன், அவன் தொட்டாதான் போக போறான், அப்புறம் நீ யாரை வச்சு என்ன தண்டிக்க போற? அந்த மாதிரி சிக்கல்லாம் நிறைய இருக்குது சார். அன்னைக்கு கூட நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறேன், பெரிய 5 அடுக்கு மாடியில் கீழே போர்டு வச்சுக்கிறான் சார்,
இங்க ஆபரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும், அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதிக்கிறான். இல்ல ரொம்ப யார் என்ன எழுதுறான் என்ன சொல்றான் ஒண்ணுமே புரியல சார். அதுல எவ்வளவு அர்த்தம் உள்ள இருக்குதுன்னு அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இவர் எழுதுறாரு. இந்த என்னமோ எழுதுனான்னு சொல்லி அம்மாப்பேட்டை அந்த போகும்போது இறங்கி கிராஸ் பண்ணும்போது ஐயா முன்னாடி போயிட்டார், நான் பின்னாடியே வந்தேன் நின்னேன். ஒருத்தன் எழுதுனான், அந்த டெலிஃபோன் ஒயரை அந்த ரோடு ஓரமா புதைக்கிறதுக்காக ஒருத்தன் பள்ளம் தோன்றான். அது போட்டு உள்ள வச்சு மூடுறவன் கூட அன்னைக்கு வரல போலுக்குது. அவன் கூட வேலை செய்யறவன் வராதனால ஒரு அட்டையில எழுதி வச்சிருந்தான் ஒரு வாசகம். புதுசா ஒருத்தனை வேலைக்கு சேர்த்து அன்னைய டெய்லி கூலியை கொடுத்துடலான்ற நல்ல நோக்கத்தோட அவன் எழுதுனது தான் ஒரு மாதிரியா இருந்ததை தவிர அவன் நோக்கம் நல்ல நோக்கம்தான். அதுல என்ன எழுதினா, கூட இருந்து குழி பறிக்க ஒரு ஆள் தேவைன்னு எழுதினான். இதை நான் படிச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் சிரிச்சேன். முன்னாடி போன ஐயா என்ன பண்ண திரும்பி பார்த்துட்டு என்னடா சிரிக்கிறேன்னாரு. இல்ல அந்த மாதிரி எழுதிக்கிறான் சாருன்னு. அவனை கூப்பிடுன்னாரு. அவனை கூட்டு போய் உள்ள விட்டான். பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து அவனுக்கு கொடுத்தாரு. ஏங்கய்யா அவன் தப்பா எழுதிக்கிறான், அவனுக்கு போய் 100 ரூபாய் கொடுங்க. இல்லடாப்பா நம்ம கேட்காமலே பல பேர் கூட வர்றான், அவன் கேட்டு ஒரு ஆளை வாங்குறான்னா அவன் எவ்வளவு மனதைரியசாலியா இருப்பான். அதனால்தான் நான் அவனை பாராட்டினாரு. அந்த மாதிரி ஒரு மனோபாவம், ஒரு பாராட்டுகிற ஒரு எண்ணம், ஒரு பெரிய பரந்த மனசு இருக்குது பாருங்க. அதுதான் ஒரு நகைச்சுவையாளருக்கு ஒரு அழகு. இல்லைன்னா பேச முடியாது அவரால். அந்த மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பக்குவத்தை பெறக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு இந்த நகைச்சுவை உணர்வுனால கிடைக்கும்ன்றதுக்காக நான் சொல்லுவேன். சுத்தி இருக்கிற நிகழ்வுகள் அனைத்துமே நமக்கு சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கிற பாதையைத்தான் திறந்து காட்டும். இதுல நிறைய பார்க்கலாம். பெருந்தலைவரிடத்துல பார்க்கலாம், அரசியல் தலைவரிடத்துல பார்க்கலாம், ஆன்மீகவாதிகளிடத்துல பார்க்கலாம். யாருக்கிட்ட நகைச்சுவை இல்லை, எனக்கு மட்டும் நகைச்சுவை உணர்வு இல்லை என்று சொன்னால் நான் எப்பொழுதே தற்கொலை செய்து கொண்டிருப்பேன்னார் அண்ணல் காந்தியடிகள். சாதாரணம் இல்லைங்க. சபர்மதி ஆசிரமத்துக்கு நான் 1 வருஷத்துக்கு முந்தி போனேங்க. அண்ணல் காந்தியடிகள் தங்கியிருந்த அறையில சட்டைய பனியெல்லாம் அவுத்துட்டு புரண்ட நான். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்குதே, இந்த இடத்துல வந்து நம்ம நிக்கிறதுக்கு ஒரு பெரிய தகுதியை கொடுத்தான இறைவன். அப்படிப்பட்ட ஆசிரமத்துல அவர் எப்பயுமே பாத்தீங்கன்னா விருந்து கொடுப்பார். அவர் விருந்துல நம்மளாம் தெரிஞ்சுக்கணுங்க. விருந்துல எப்பயுமே பாத்தீங்கன்னா தினம் வந்து வேப்பம் இலை, வேப்பம் பூ கிடையாது, வேப்பம் கொழுந்த பறிச்சுட்டு வந்து வேப்ப இலைய தொகையில அரைச்சு அதுல உப்பு காரம் எதுவே கிடையாது, பிளைனா அரைச்சி அப்படியே ஒரு ஒரு உருண்டை வைப்பார். அது ஆசிரமத்தினுடைய விதிமுறை. சபர்மதி ஆசிரமத்தில் விதிமுறை அது. அன்னைக்கு ஒரு வெள்ளைக்காரன் வந்து உட்காந்துட்டான் சாப்பாட்டுல. வெள்ளைக்காரன் உட்கார்ந்த உடனே பரிமாறுறவன் கேட்டான், அவங்களுக்கு அது தெரியுமோ தெரியாத, சாப்பிடுவானோ சாப்பிட மாட்டானோ அப்படின்னாரு. வையி என்ன ரூல்ஸோ அதுபடி வையின்ட்டார் காந்தி. வச்சாச்சு. வச்சுட்ட உடனே அவன் என்ன பண்ணான், வைக்கும் போதே நமக்கு ஒரு பழக்கம் இல்லை, அதாவது தனித்தனியா தொட்டு தொட்டு பார்ப்போம் இல்லையா, டேஸ்ட் பார்ப்போம். இவன் என்ன பண்ணா, இது மொத்தம் முதல்ல வச்ச உடனே கிரீன் கலர்ல இருக்குது, இது என்ன புதுசா இருக்குதுன்னு எடுத்து டேஸ்ட் பண்ணான். கர்ண கசப்பு. அடாடா இவ்வளவு கடுமையான கசப்பை வச்சுட்டாங்களே நினைச்சு என்ன பண்ணா, மற்ற சைட் டிஷ்லாம் நிறைய வச்சாங்க. அவன் ஒரு மனசுல ஒரு முடிவு பண்ணான். என்ன முடிவு பண்ணா, இது பாபுஜிக்கு ஒரு சட்டம் அது தெரிஞ்சு வச்சுங்கிறான், இலையில ஒண்ணும் மிச்சம் வைக்கக்கூடாது, இலையை தவிர எதையுமே வைக்க கூடாதாங்க. அதனால என்ன பண்ணிட்டான், இது வச்சாலும் தப்பாயிடும், அவரும் எதிரில நிக்கிறாரு, என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணவன் இடையில இதை எடுத்து எல்லாத்தையும் கெடுக்கிறத விட இதை முதல்ல உள்ள தள்ளிட்டு இதை மறக்கிறதுக்கு மற்றதெல்லாம் சாப்பிடுவோம்னு முடிவு பண்ணி மொத்தமா எடுத்து சாப்பிட்டான். காந்தி பரிமாறவனை கூட்டு சொன்னாரு, பிடிக்காதுன்னு சொன்னீங்க, எவ்வளவு பிடிக்குது பத்தி அவருக்கு, இன்னும் கொஞ்சம் வையின்ட்டார். அது இதை நான் படிச்சுட்டு ரொம்ப ரசிச்சேன். இன்னும் கொஞ்சம் வையின்னா பிறகு அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் அவன் முகம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். இப்போ வாழ்க்கை சூழ்நிலைகள்ல பல சூழ்நிலைகள்ல இப்படிதான் சார் வரும். நம்ம வீடுகளிலே உட்காடுறோம், வீடுகளிலே உட்கார்ந்த போது கூட நம்ம பல நிகழ்வுகள் சார். நம்ம என்ன நான் கேட்கிறேன், மனைவியும் கணவனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா சார்? நான் கேட்கிறேன், எதிரியா? சண்டை போடுறதுக்குன்னா நம்ம வாழ்க்கையை தொடங்குறோம். உள்ள போற போதே ஒரு விரக்தியோட போய் இன்னைக்கு பாத்துறேன், 1 2 1 பாத்துறேன், அந்த மாதிரி வரக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க சார். அதுல என்ன வருது, ஒண்ணுமே தப்பு. ஒரு குடிகாரன் கூட எவ்வளவு தெளிவாகிறான் தெரியுமா? ஒரு டாஸ்மாகில் ஒருத்தன் குடிச்சிட்டு இருக்கிறான், ஒருத்தன் கேட்கறான், இப்படி குடிச்சிட்டு டெய்லி வீட்டுக்கு போறிய, உன் சம்சாரம் கேட்க மாட்டாங்களான்னு. சேச்சா அவளுக்கு நல்ல இந்த மாதிரி பழக்கம்லாம் கிடையாது. அப்படி எடுத்துக்கிற பாணியை பாருங்க. அது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கிறது. எங்க அப்துல் காதர் தான் சொல்லுவார் அழகான ஒரு கவிதை வரி, பட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, நகை நட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, கை நிறைய துட்டு கொடுத்தால் மகிழ்ச்சி வருமா, விட்டு கொடுத்தால் தான் மகிழ்ச்சி வரும். நாங்க ஆமா வாழ்க்கையில அதானே சார், நட்புல ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். அது சில பேர் அதை கூட மனசுக்குள்ளே வச்சிருப்பான். அன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போய் வந்து ஒரு ஃப்ரெண்டு அவனுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு பதறி போய் கேட்டுது. அவன் ஏற்கனவே அந்த நண்பனுடைய மனைவி கேக்குது, அவனை கூட்டின்னு வரும், ஏங்க
உங்க ஃப்ரெண்டுக்கு பாத்துக்கிற பொண்ணு பார்க்க சைக்கிளையே, ஏயா நீயாவது சொல்லக்கூடாது. அதுக்கு அவன் சொன்னா, எனக்கு மட்டும் அவன் சொன்னானா? அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குதுன்றது அப்பதான் அந்த அம்மாவுக்கே தெரியுது. எதையுமே வெளிப்படுத்த முடியாத ஒரு உள்ளுக்குள்ளே வச்சு ஒரு ஆனந்தம், மகிழ்ச்சி. எப்பயுமே நான் ஒண்ணு சொல்றேங்க, வாழ்க்கையில மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சினே பயணப்படுவோமே. நிறைய பேர் கவலையே உருவாகி உட்காந்துங்கிறோம். நான் இன்னொன்னு சொல்றேங்க, நேற்றைய நடந்ததை எண்ணி எண்ணி வருந்துவதால் பயனே இல்லை. நாளைக்கு என்ன நடக்குமோ என்று பயப்படுவதனாலும் பயனே இல்லை. அதை நான் இப்படி சொல்றேன், நேற்றையது என்பது உடைந்த பானை, நாளையது என்பது மதில் மேல் பூனை, இன்று இருப்பது கையில் உள்ள வீணை, இதை வாசித்து வாசித்து சுகப்படுவோம். சந்தோஷம்ன்றது வெளியில் இல்லைங்க, மனசுக்குள்ளதான் இருக்குது. இப்ப பொங்கல் பண்டிகை வரப்போகுது. நான் தீபாவளி பண்டிகைகளுக்கு என்ன அனுபவிச்சேன்? ரொம்ப அருமையா தாய்மார்கள் சகோதரிகள் இருக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சிக்குரியவங்க. வீட்டினுடைய மகாலட்சுமியே அவங்க தான் சார். அவங்களால தானே ஒரு பெண்ணை வீட்டுக்கு கொண்டாடுறோம். அவங்கள மதிச்சு, அவங்கள பெருமைப்படுத்தி, அவங்கள பாராட்டு. நம்ம பாராட்டுறது கூட போச்சே, இப்போ பாராட்டுறதே போச்சே, எல்லா குணங்களும் போச்சு சார். இப்போ ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். எங்க பாட்டியே நான் கேட்பேன், பாட்டி உன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு. அடையாண்டா கேட்கிற, கல்யாணம் முடிஞ்சு உன் தாத்தா முகத்தை நிமிந்து பாக்குறதுக்கு 4 வருஷம் ஆச்சுடா. அப்புறம் அதுக்குள்ள உங்க ஒப்பனை சித்தப்பரும் பிறந்துட்டான். என்ன ஆனந்தம், என்ன மகிழ்ச்சி! அடாடாடா, அதுக்குள்ள புதையல் எவ்வளவு இருக்கு ஐயா. அந்த மௌன பார்வையிலே எவ்வளவு மகிழ்ச்சியே வாழ்ந்து வாழ்ந்து அனுபவித்திருக்கிறார்கள் அவர்கள். என்ன மகிழ்ச்சி! அதனால்தான் ஒரு காலகட்டத்தில், கற்பனை கட்டாத காலத்துல பிராணநாதான்னு கூப்பிட்ட காலம் அந்த மண்ணுல இருந்தது. அப்புறம் மாமான்னு கூப்பிட்ட காலம், அப்புறம் அத்தான்னு கூப்பிட்ட காலம். இப்போ டே ரமேஷ் இங்க வாடா. இல்ல, நான் அடிக்கடி சொல்றது உண்டு, ஒரு வார்த்தையிலே தெரிஞ்சுக்கலாம் இவனுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சுன்னு. ஏங்க பிளீஸ் அதை எடுங்க, கல்யாணம் ஆகி 1 வருஷம். ஏங்க அது எடுக்கிறீங்களா? 2 வருஷம். 5 யோ அது எடியா 10 மாசம் மரமாட்டேன் நிக்கிறிய வா 15 கூப்பிடுறாங்க ஒப்பன 20. எதுக்கு லாய்க்கில்லாத ஒண்ணுக்கு போய் எங்க அப்பா மாட்டி வச்சாம்பாரு. அது எங்க மேயுது பார்த்தா சீக்கிரம் வர சொல்லு. 25. எனக்கெல்லாம் 37 வருஷம் ஆகுது. சிசுபாலனுக்கு அந்த நிலைமை வரும், எல்லாருக்கும் வரும். ஆனந்தம் சார். நீங்க ஆரம்பிச்சு நீல முடியறதாயா லைஃப். நான் விஜய் டிவில கூட ஒரு வார்த்தை சொன்னேன், நீயா நானா என்பது வாழ்க்கை இல்ல, நீயும் நானும் என்பதுதான் வாழ்க்கை. இதுல என்ன இருக்குது? ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாலியா மகிழ்ச்சி. தப்பே நடக்கட்டுமே, உன்னால இவ்வளவு தப்பு பண்ண முடியுமா அப்படி சொல்லி பாருங்களேன். சின்ன தப்ப கூட பெருசா டெவலப் ஆகி, இப்ப நானே இருக்கிறேன், வீட்டுக்கு போறேன், 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்டு நேரம் வீட்டுக்கு போன உடனே வேகமா ஒரு காப்பி கொண்டாந்து கொடுக்குறா. என்னுடைய முகத்தை பார்த்து ஒரு மாதிரியா இருக்கிறான் அந்த மனுஷன் சொல்லி காப்பி கொண்டாந்து போடும்போது வாங்குற வேகத்துல வேட்டியில சிந்தி போகுது. சிந்தனை உடனே நான் இப்படி சொல்றேன், சாரிமா நான் தாமா வேகமா வாங்கிட்டேன், ஒன்னும் பிரச்சனையே இல்லை, நானே கொஞ்சம் சோப் போட்டு நானே வாஷ் பண்ணிடுறேன். நோ டோன்ட் நான் சொன்னேன்னா, இல்லைங்க பாவங்க, நீங்க என்னென்ன பசங்க என்னென்ன பண்ணானுங்களோ தெரியல, பாவம் எப்படியோ வந்தீங்க, நான் தான் கொஞ்சம் நிதானமா கொடுத்துருக்கணும், நீங்க அவசரப்பட்டு வாங்கினான்னு கூட நான் நிறுத்தி இருக்கணும், அது தப்பு என் பேர்ல தான் சொல்லும் போது, தவறுகளை பகிர்ந்து கொள்ளுகிற போது ஆனந்தம் தாண்டவம் ஆடும் அங்கே. இப்படி பாருங்க, நானே சொல்றேன், நான் தாண்டி அவசரப்பட்டு வாங்கிட்டேன், நீயா உன் பரம்பரையா அவசரப்பட்ட பரம்பரையா? உடனே நான் கேட்கிறேன், ஏய் நீ என்ன பத்தி பேசிக்க, பரம்பரை பத்தி உனக்கு என்ன தெரியும்? உங்க அப்பா மட்டும் யோசித்தியா? கல்யாணம் அப்பயே கட்டில் வாங்கி தரேன், பீரோ வாங்கி தரேன், பெட் வாங்கி தரேன், நான் ஒண்ணு வாங்கி கொடுக்கல. உனக்கு பொண்ணு கொடுத்ததே அதிகம் இல்லையா? அப்போ வார்த்தைகளை வளர விட்டு சிக்கல்களை அதிகமாக்கி கொள்ளுகிறது தானே நம்ம கிட்ட வருது. அதனால்தான் சொல்றான், ஒருவர் பொறை இருவர் நட்புன்னா. பெரியவங்க சாதாரணமா சொல்லுது சார், ஒருவர் பொறை இருவர் நட்பு. அது கணவன் மனைவிக்கும் பொருந்தும். வார்த்தைகளை மட்டும் கூடுமான வரைக்கும் மௌனத்தை விட ஒரு ஆயுதம் உலகத்திலே கிடையாது. மௌனத்தை விட ஒரு ஆயுதம் உலகத்திலே கிடையாது சார். சரி பொறுமையா கேட்போம், என்னதான் ஆயிட போகுது, ஏன் பதட்டப்படணும்? ஒண்ணு இல்லை. ஏன் காரணம் என்ன தெரியுமா? பரபரப்பான உலகத்துல நாம இருக்கிறோம் சார் இன்னைக்கு, அதுதான் காரணம். ஒரு பஸ்ல இடம் பிடிக்கிறதுக்கு என்ன பாடுபடுறான்,
தப்ப யார் மேலேயே தலையில தூக்கி போடுறதானே சார் எல்லாம் நிறுவனம். அதுதான் அது காரணமே. தாமிரத்தில் போன வாரம் போறான், ஒரு சைக்கிள்ல போறான், காத்து இறங்கி போச்சு சார். இறங்குற உடனே அவன் கேட்கறான், இன்னும் பிரதமர் ஆட்சி பண்றாருன்றான். ஏண்டா உன் சைக்கிள்ல காத்து இறங்கி போனதுக்கு அவரு என்னடா பண்ணுவாரு? நாடே சரியில்லைன்றான். டவுன் பஸ் நிக்கலன்னு வச்சுங்களேன். டவுன் பஸ் நிக்கலன்னா அவன் என்ன நினைக்கிறான் சார்? கண்டாமண்ணான் பண்றான், என்னடா ஆட்சி நடக்குதுன்றான். அடுத்த பஸ் நிக்கலன்னா என்ன ஊராட்சி மன்ற தலைவர் என்ன பண்றாருன்னு கேட்கறான். மூணாவது பஸ் நிக்கலன்னா என்ன பஞ்சாயத்து டிரைவர் கண்டக்டருக்கு வேஸ்ட் சம்பளம்ன்றான். அஞ்சாவது பஸ் நிக்குது, ஏறிக்கிறான். ஏறி அடுத்த ஸ்டாப்பிங்ல நிக்கும் போது நம்மளே கேட்கறான், ஏன்டா கண்ட இடத்துல நிறுத்தி கழுத்து இறக்குற, வேகமா போன்றான். சுயநலம் பெருகி விட்டதனால் இந்த சூழ்நிலை மலிந்து போய்விட்ட அவலம் இல்லையா? அன்னைக்கு அப்படி இல்லைங்க, பொதுநலமான ஒரு சிந்தனை இருந்தது. அதனால அவங்களுடைய வாழ்க்கையே மகிழ்ச்சி களமாக இருந்தது, மகிழ்ச்சியாக இருந்தது, ஆனந்தத்தை மையப்படுத்தினார்கள். குறைகளே அவர்களுக்கு தெரியல. குறைகள் சுற்றி இருந்தாலும் ஏன்னா சில பேருக்கு எப்பயுமே பார்த்தாலே, நான் ஆரம்ப தமிழாசிரியர் இருந்ததுனால பின்னாடி தலைமை ஆசிரியர், தமிழாசிரியர் எப்பயுமே எங்களுக்கு என்ன குணம் வருது தெரியுமா? ஒருத்தங்க ஒண்ணுக்கு எழுதி கொடுத்தான்னா உடனே அதை பாராட்ட மாட்டோம். இக்கு விட்டு போச்சா, இச்சு விட்டு போச்சா, எனக்கு அந்த பழக்கமே கிடையாது. குறைகளை தூக்கி அப்புறம் போடு, குறைகளை தூக்கி போடு. என் பிள்ளைகள்லாம் எழுதினு வருவான் சார், என்ன அழமா எழுதுவான் தெரியுமா? அவனை மாதிரி சிந்தனையாலும் உலகத்திலே கிடையாது. ஒரு பொறியாளரை வச்சுக்கிட்டு நான் சொல்றேன், ஒரு பில்டிங் கட்ட பொறியாளர்ன்றதுனால சொல்றேன். ஒருத்தன் செங்கல்னு தலைப்பு கொடுத்தேன் சார். 1978 9th படிக்கிற பையனுக்கு செங்கல்னு தலைப்பு கொடுத்தேன் சார். ஒருத்தன் கவிதை எழுதினான் பாருங்க, 2 பையனை செலக்ட் பண்ண, அவனோட பெரிய கவிஞனா ஆகி விட்டான் பிற்காலத்துல. ஒருத்தன் எழுதினான், செங்கல்லே செங்கல்லே அனைத்து உயிரும் சுட்டபின் இறக்கும் நீயோ பிறக்கிறாயின்னு எழுதினான். இதை விட என்னங்க சிந்தனை வேணும்? இன்னொருத்தன் எழுதினான் பாருங்க, செங்கல்லே உன் சிவந்த நிற மேனியை கண்டு உலகத்தில் காதலிப்பார் பலர் என்று கருதி உன் கற்பை காப்பாற்றத்தான் சிமெண்டை கொண்டு மூடி மறைக்கிறார்களோன்னு எழுதினான். இதை விட என்ன கற்பனை வேணும்? அதை விட இன்னொருத்தர் துள்ளி குதிச்சுட்டு வந்தார், 6ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். சார் நான் கூட எழுதுவேன் சார், எங்க அப்பா பாராட்டுவார் சார், நான் கூட எழுதுறேன் சார். பெரிய விட்டு என்னடா எழுது கொண்டா. வீதியை எட்டி பார்த்தானா, சுசுகி பறக்குது யமகா பறக்குதா, 2 போட்டி போட்டுன்னு போறானுங்க பைக்ல. அவன் எழுதலாம் பாருங்க, சுசுகிக்கும் யமகாவுக்கும் போட்டி, ஜெயித்தது ஆம்புலன்ஸ். இதை விட என்னங்க வேணும் சமூகத்தை சுட்டி காட்டுறதுக்கு? அதனால நான் என்ன சொல்றேன், பாராட்டுவேன். முதல்ல பாராட்டுற பழக்கமே நமக்கு இல்லையா போச்சே. அதனால குறைகளை பார்ப்பதை விட நிறைகளை பார்க்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு காலகட்டத்தில் கிரைண்டர்லாம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் ஒருத்தன் உடம்பு பலசாலியான ஒரு ஆளு போய் ஓட்டர் முதலாளி கிட்ட கேட்டுக்கிறான், ஐயா எனக்கு ஏதாவது வேலை கொடுப்பீங்களாலும் உன் உடம்புடைய பலத்தை பார்த்தா நீ மாவு அரைக்கிறதுக்கு தான் பொருத்தமானவன்னு, அதுதான் ஆள் இல்லாமல் இருக்குது, கண்டிப்பா அது செய்வியாடான்னா மாசம் 2000 ரூபாய் சம்பளம் கொடுத்து 3 வேளை சாப்பாடு போடுறேன், இதை விட சுகமான வேலை எங்க கிடைக்கும் போது நான் கண்டிப்பா செய்யறேன்னா. ஆனா ஒண்ணுடா, நீ டெய்லி மாவு அரைக்கிற போது எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கொண்டாந்து காட்டு, நான் சொன்ன பிறகு எடுக்கணும்டாரு. அதே மாதிரி மாவு அரைச்சான், கொண்டாந்து காமிச்சான், தொட்டு பார்த்தாரு முதலாளி, பாட்டு பார்த்து எல்லாம் வெண்ணெய் மாதிரி அரைக்கணும் நாளையில இருந்துனாரு. சரின்னா அதே மாதிரி மறுநாள் கொண்டாந்து காட்டினா வெண்ணெய் மாதிரி அரைடான்னாரு. 3ஆவது நாளும் காட்டினா அதே மாதிரி வெண்ணெய் மாதிரி அரைடாரு. டெய்லி இப்படி சொல்லுவாருன்னு முடிவு பண்ணிட்டான். 4வது நாள் கொண்டாந்து நீட்டினா தொட்டு பார்த்துட்டு வெண்ணெய் மாதிரி அரைனாரு. அவனுக்கு கோவம் வந்துருது, நான் வேலையை விட்டுறேன்னா. ஏன்டா நான் டெய்லி சொல்றதாண்டா சொல்றேன், ஏன் கோவப்படுற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, 3 நாளா நீ சொன்னது நியாயம், நான் இன்னைக்கு வெண்ணெயே கொண்டாந்து காமிச்சேன், நீ இதையும் தொட்டு பார்த்துட்டு வெண்ணெய் மாதிரி அரடான்னா நான் எங்க போறது? 10 வருஷம் உங்ககிட்ட வேலை செஞ்சாலும் ஒரு நாள் கூட நீ என்ன பாராட்ட மாட்டேன். ஏன்? உனக்கு நிறையை பார்க்க தெரியாது, குறை மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். அதனால வீட்டுக்குள்ள போன உடனே, ஏன் இந்த சேர் யாரை போட்டது, இந்த சேரை யார் நவுத்தது, என்ன பெரிய கேள்வி, சேர் நவுந்து போனா என்ன, அது நவுத்துட்டு போ. அதாவது நாம எதையுமே எளிமையாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபாவத்துக்கு நம்ம என்னைக்கு பெறுகிறோமோ அதனால்தான் வலிமையான சிந்தனைகள் கூட நமக்கு வளமா வரும். அதனாலதான் சொல்றேங்க, அன்னைக்கு ஒரு பெருந்தலைவர், அன்னைக்கு ஒரு முதலமைச்சர், அவர் சட்டமன்றத்துக்கு போறாரு. சட்டமன்றத்துக்கு போகிற போதே லிப்ட்ல ஏறாரு. அப்படி லிப்ட்ல ஏறும் போதே லிப்ட் ஆபரேட் பண்ற பையன் ஓன்னு அழறான். அழுதுட்டு கையில ஒரு மனுவை கொடுத்தான் அவர்கிட்ட, நீ தானே சிஎம், கையில வச்சுக்கோ அந்த மனுவெல்லாம். ஏண்டான்னாரு, என்னடான்னாரு, உன்னால எனக்கு வேலை போக போதுலாம். நான் என்னடா பண்ணேன்னாரு, ஒரு ஜீவோ வந்துடுத்து, லிப்ட் ஆபரேட் பண்றதுக்கு 10வது படிக்கணுமா, ஜீவோ வந்து நான் 8வது தான் படிச்சுக்கிறேன். அப்படியா? நேரா சட்டமன்றத்துக்கு உள்ள போனாரு. ஐஏஎஸ் அதிகாரியை, சம்பந்தப்பட்ட அதிகாரியை கூப்பிட்டாரு. என்ன அப்படியா ஒரு ஜீவோ வந்து? ஆமாங்க. கிழிச்சு போட்டி அந்த ஜீவோ மாத்தியா? பொத்தான அழுத்தினா மேல போகும்போது, பொத்தான அழுத்தினா கீழே வரப்போகுது, இதுக்கு எதுக்கு 10வது? அந்த பையன் கேட்டான் யா கேள்வி, அவனாவது 8வது படிச்சுக்கிறான், நான் அது கூட இல்ல. கேட்டவர் பெருந்தலைவர் காமராஜர்.
இன்னொரு சொல்றேங்க, நாம் எதுவாக வேண்டும் என்று சதா நினைக்கிறோமா நாம் அதுவாகவே மாறுவோம். உயர்வை நோக்கி நம்ம பயணப்படுவோமே, உயர்வை அதனால் ஆடுவோமே, பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம். நான் பாரதி அடைவதற்கு முன்பு பாடினானே, உயர்வை நோக்கி பயணப்படுவோம். உயர்வை நோக்கி நம்ம பயணப்படுகிற போது உள்ளம் வெள்ளத்தனைய மலநீட்ட மாந்தரகம் உள்ளத்தனையது உயர்வுன்னா திருவள்ளுவர். நம்ம மனசு எந்த அளவுக்கு உயர்வை நோக்கி பயணப்படுகிறதோ, அதனால்தான் நான் சொல்றது போற இடங்கள்ல உண்டு, கடினமாக உழைப்பது வேறு, கவனமாக உழைப்பது வேறு. அதில் கூட பார்த்து நிதானமா பண்ணணும். நிறைய பேர் உழைக்கிறான், 24 மணி நேரம் படிப்பான், லாஸ்ட் ரேங்க் அவன் தான். 2 மணி நேரம் படிப்பான், அவன் தான் ஃபர்ஸ்ட் ரேங்கா வருவான். கடினமாக உழைப்பது வேறு, கவனமாக உழைப்பது வேறு. 2 விஷயம் இருக்குதுங்க. அண்மையில நடந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லணுன்றதுக்காக சொல்ல வரேன். அவனை இன்னும் நம்ம தயார்படுத்தணும். அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா பசங்க நிறைய இருக்கும், மக்கள் செல்வம்னே பேரு. எங்க பெரியப்பான் கள்ளங்கப்பட இல்லாத மனுஷன். எங்க பெரியப்பன் 16 பசங்க இருக்கு, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கின்றாரு. அது அவரு அது மாதிரி செஞ்சுட்டாரு. அவரை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா என்னமோ பகவான் கொடுத்தது 16 தான், குறையாவே தான் சொல்லுவாரு. இன்னும் ஏதாவது பகவானுடைய திருவருள்வாரு. அந்த மாதிரி ஒரு மக்கள் செல்வம்னா ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க. 16 பசங்க 20 பசங்க இருக்கிற காலத்துல பெத்தவங்க நிம்மதியா தூங்குனாங்க. ஒன்ன வச்சுக்கிட்டு நம்ம தூக்கம் இல்லாம கிடக்கிறோம். காலம் கலியுகம். அன்னைக்கு இருந்த நிலைமை வேற. கருவிகளே இல்லாம இருந்தா கூட சுகமா இருந்திருக்கும் போல இதுயா. இன்னைக்கு ஏகப்பட்ட கருவிகளை தயார் பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம அடிமையாகி பல சிக்கல். இப்ப தமிழ்நாடே தத்தளிக்குது. வாணி ராணி குடும்பம் சேருமா சேராதா? இவன் அண்ணன் தம்பி சேருவானா சேர மாட்டான்னு ஒரு நாளைக்கு கூட நினைச்சது கிடையாது. அந்த அக்கா தங்கச்சி குடும்பம் சேருமா சேராதா? கற்பனையில் மூளையை அடகு வைத்து கருத்தை இழந்து தவிக்கிற கூட்டம் மலிந்து போய்விட்ட ஒரு மண்ணாக அது மாறி ரொம்ப வருத்தமாகுது. அதனாலதான் சொல்றேன், அன்னைக்கு உறவுகளை நேசித்தான், அன்னைக்கு கருவிகளை நேசிக்கும். ரொம்ப அவஸ்தையில நம்ம பயணப்படுறோம். ஆனா பிள்ளைகளை நெறிப்படுத்தும் போது சொல்லணும்ன்ற நான் 16 பசங்களை பெற்றவர். நல்ல ஞாபகம் இருக்குது. சின்ன பையனாகிறான், குடும்ப கட்டுப்பாடு நோட்டீஸ் கொடுக்கிறவன் எங்க பெரியப்பா விட்டு கொடுக்காம போட்டான். அவரு கோவம் வந்துட்டு, கூப்பிடுறான் அவனை, ஓடி போய் கூட்டு வந்து நிறுத்தினேன். ஏன்னா என்ன மனுஷனா தெரியலையா, என் வீட்டு கொடுக்க மாட்டியா? ஏடா சார் இது, நான் ஸ்கூல் வச்சு நடத்துறேன்னு நினைச்சிட்டேன். ஒரு பெரிய கல்யாண பூசணிக்காயில கற்பூரம் வச்சு சுத்தி போட்டான்னு வச்சுங்களேன், பாவி கண்ணு வச்சுட்டான் என் பிள்ளைங்களேன்னு. மக்கள் செல்வம் மகிழ்ச்சியாக இருந்த நாடு அந்த நாடு, சாதாரணமானது அல்ல. இன்னைக்குதான் நம்ம வந்து சிக்கல் சிக்கல் சிக்கல்னு ரொம்ப அவஸ்தைப்பட்டு கிடக்கிறோம். நிறைய நம்ம வந்து வாழ்க்கையில நெளிவு சுழிவுகள், எளிமைத்தனம், நம்முடைய இறங்கி வருகிற மனோபாவம். நான் இன்னும் சொல்ல போனா 36 வருஷம் அந்த பிள்ளைகள் இடத்துல நான் உள்ள நுழையிற போதே நான் வந்து ஒரு மாணவனாக என்னை நினைச்சுக்கிற போதுதான் அந்த பிள்ளைகளோடு நான் இரண்டரை கலந்து போனேன். என்னை நான் தனித்துவம் பெற்றவனாக நான் கருதி விட்டோம்னா தோல்விதான் நமக்கு வருமே தவிர வெற்றி வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் சொல்றேன், வாழ்க்கையில பிள்ளைகளை உருவாக்குகிற மிகப்பெரிய பெரிய பொறுப்புல இருக்கிற போது கடினமாக நம்ம அவர்களை அணுகுவதை விட கவனமாக அணுகுவதுதான் இன்னைக்கு வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. ஏன்னா 2 விஷயம் இருக்குது இன்னைக்கு. நான் பிள்ளைகளை நான் கல்லூரிகளுக்கெல்லாம், பொறியியல் கல்லூரி, மெடிக்கல் காலேஜுக்கெல்லாம் போறேன். ஏதோ வேடிக்கை மட்டும் பேசுறதுல மட்டும் நின்று விட கூடாதுன்றது ஒரு அக்கறையோடு சொல்றேன். 20 வருஷம் வரைக்கும் உங்க அம்மாவும் அப்பாவையும் நம்புறியம்மா, அதுக்கு பிறகு உனக்கு நல்ல கணவனை தேடி தருவாங்க அப்பா அம்மான்னு ஏன் அந்த நம்பிக்கையை நீ இழந்துடுற? அதே மாதிரி பையனையும் கேட்பேன், ஏண்டா நீ 20 வயசு வரைக்கும் அப்பாவும் அம்மாவை நம்புறையே, அதுக்கு பிறகு ஒரு நல்ல பெண்ணை தேடி வைக்க மாட்டாங்களா? அந்த நம்பிக்கை ஏன் போயிட்டுதுன்னு அமைதியா கேட்பாங்க. அதுக்கு ஒரு 2 விஷயத்தை நான் மையப்படுத்துவேன். நம்ம பிள்ளைகளத்துல டிஸ்கஸ் பண்ணுங்க சார், ஒன்னும் தப்பு கிடையாது, கூட்டு உட்கார வைங்க. அரைக்கால் டவுசர் போட்டுங்கிற வரைக்கும் நாம சொல்றத அவன் கேட்பான். ஃபுல் பேண்ட்டுக்கு வேட்டிக்கு வந்துட்டானோ கூட உட்கார வச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பா பேசுங்க. பொண்ணா இருந்தாலும் பையனா இருந்தாலும் ஒரு பயனுள்ள செய்தி எடுத்துட்டு போறதுக்காக சொல்றேன். அவனுக்கு பிராங்கா பேசுங்க. இந்த பார், அப்பா அம்மாவை நம்பு, உன் நன்மைக்கு தான்டா எங்களுடைய உயிரே இருக்குது, உன்னுடைய நன்மைக்கு தான்டா என் உயிரே வச்சிருக்கிறோம், அதனால நாங்க நல்லதையே நினைப்போம், நல்லதையே நடக்கும், நல்லதையே செய்யும்டா, நீ எங்க பரிபூர்ணமா நம்புன்னு அவனையும் நம்ம நம்பணும். இந்த நம்பிக்கை தான் இன்னைக்கு அவசியம் தேவை. அவனுக்கு 2 விஷயத்தை தெளிவுபடுத்தணும். அதுவும் பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப தெளிவுபடுத்தணும். ஏன்னா இரு வீட்டாருடைய சம்பந்தத்தையும் விலக்கி கொண்டு அந்த பிள்ளைகள் தனி முடிவெடுத்து ஒரு புதிய பாதையை வகுக்கிற போது சிக்கல் வரத்தான் செய்யும் வாழ்க்கைனாலே. அந்த சிக்கல் வருகிற போது இரு வீட்டு ஆதரவையும் இழந்து விட்ட சூழ்நிலையில் அவர்கள் எடுக்கிற முடிவு 2 வகை. ஒன்று தற்கொலை, இன்னொன்று விவாகரத்து. இதுதான் இன்னைக்கு அதிகமா போச்சுங்க. அதுக்காக சொல்ல வரேன், கவுன்சிலிங் பண்ணுவோம். நம்ம முதல்லயே பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்துறோம்.
பிள்ளைகளுக்கு முதல்ல பின்னால வருந்தி ஒருவேளை சொல்லாம சொல்ல அது வேண்டவே வேண்டாம். இன்னைக்கு நூற்றாண்டு அப்படி இருக்குது. அதனால ஒரு நல்ல செய்திகளை அவர்களிடத்தில் பரிமாறிக்கொள்வதில் கூட தவறே இல்லை. அதுதான் நம்ம கவனமாக அணுகிற முறை. அண்மையில சாப்ட்வேர் இன்ஜினியர் ஒரே ஒரு போஸ்ட். அந்த காலத்துல வேலை கிடைக்கிறது வேற, இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதுலாம் வேறங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 வருஷத்துக்கு 75 வருஷத்துக்கு முந்தி ஒரு அக்கௌண்ட் கணக்கு வேலை பார்க்கறதுக்கு ஒரு கம்பெனில விளம்பரம் பண்ண ஒரு ஆளு வேலை காலி இருக்குது வரணும்னு. அப்போ நிறைய பேர் அப்ளிகேஷன் போட்டாங்களாம். போய் அப்ளிகேஷன் போற நேரம் இல்லை, சொல்லி வாய் மூலமா சொல்லிக்கிறான் நாங்க வரேன்னு. இருந்தாலும் ஒரு 20 பேர் வந்துட்டான். ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்போம்னு மேனேஜர் சொல்லிக்கிறார். என்ன டெஸ்ட் பெரிய ஒண்ணு எல்லாம் கணக்கு வரவு செலவு கணக்கு எழுதணும். 4 8 4 2 போனா 2 4 2 6 கூட்டல் கழித்தல் தானே போட போறான். ஒரே ஒரு கணக்கு கேட்போன்னு 8 × 8 எவ்வளோடான்னு போர்டில் எழுதி போட்டுக்கிறாங்க. அரை மணி நேரம் டைம் கொடுத்துக்கிறாங்க. 20 பேர்ல பல பேர் சலிச்சுக்கிட்டானா இவ்வளவு பெரிய கேள்வி கேட்டுட்டு அரை மணி நேரத்தில் எப்படி போடுறதுன்னு. அவ்வளவு பெரிய புலிகள்லாம் வந்துக்கிறான்னு வச்சுங்களேன். அப்புறம் போட்டு அரை மணி நேரத்துல தட்டு தடுமாறி எல்லாம் போயிட்டு கையில கொடுத்து எழுதி கொடுத்துட்டு போட்டான். போன உடனே ஒருத்தனுக்கு 3வது நாள் ராத்திரி கனவுல வருது நல்ல ஆன்சரு. ஏன்னா சில பேருக்கு பரீட்சையில வராதுங்க. 2 நாள் 3 நாள் பொறுத்து நமக்கு நல்ல கவனம் வரும். ஐயோ நம்ம தப்பா எழுதிட்டோமேன்னு. அதே மாதிரி அவனுக்கு ஞாபகம் வந்துருது. அடடா 8 × 8 64க்கு பதிலா 60ன்னு எழுதிட்டுமே, இந்த வேலை கிடைக்கும் நம்ம நினைச்சுமே, நம்பிக்கை போச்சே அப்படின்னு துடிச்சு எழுந்து ராத்திரி 2 மணிக்கு எழுந்து உட்காந்தவன் தூங்கவே இல்லை. கடைசியில பார்த்தா 11 மணிக்கு அவனுக்கு தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருது. பதறி போட்டான். பகவானே என்னை காப்பாத்திட்டா கரையை திட்டடான்னு சொல்லி ஓடி வந்து மேனேஜர்கிட்ட போஸ்டிங் ஆர்டர் முதல்ல வாங்கிக்கணும். அப்புறம் கேட்டான், சாமி நான் தப்பா தானே எழுதினேன், வருங்காலத்துல கம்பெனில நான் தான் இங்க வேலை செய்ய போறேன், உண்மையா நடக்கணுன்றதுக்காக நான் கேட்கறேன், நான் 8 × 8 64க்கு பதிலா 60 தானே எழுதினேன், எப்படி எனக்கு வேலை கொடுத்தீங்கன்னு கேட்டான். அதுக்கு அவர் சொன்னாரு, வந்த 20 பேர் நீ தான் நியரஸ்ட் ஆன்சரு, எல்லாரும் 50 கீழே எழுதலாம், நீ ஒரு ஆள் தான் 60 கிட்ட வந்த, அதனால ஒரு 2 வருஷத்துல சரி பண்ணிடலான்னு நாங்க முடிவு பண்ணிதான் உனக்கு அந்த வேலையை கூட்டோம்னா. அதனால அப்படி ஒரு காலம் இருந்ததுங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க. சாப்ட்வேர், நான் நடந்த கதையை நான் சொல்றேன். சாப்ட்வேர் இன்ஜினியர் 100 பேர் வர, ஒரே ஒரு அப்பாயின்மெண்ட் ஹாலில் உட்கார வச்சு ரிட்டர்ன் டெஸ்ட் மாதிரி எஸ்ஆர் நோ அதானே ஒரு 15 நிமிஷம் டைம் கொடுத்து 1/4 மணி நேரத்தில் 50 கேள்வி பிரிண்டட் கொஸ்டினை கையில கொடுத்துட்டாங்க. பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, இதை பிரிண்டட் கொஸ்டினை கையில கொடுத்துட்டாங்க. எல்லாரும் வாங்கினா மலமளன்னு கொடுத்து 15 நிமிஷத்துல 50 கேள்விக்கு ஆன்சர் நம்ம டிக் அடிக்கணுமே சொல்லி கடன்னு மலமளன்னு 45 மேக்சிமம் 45 வரைக்கும் கூட ஒருத்தன் போயிட்டான். அவனுக்கே வேலை கிடைக்கல சார். 45 வினாக்களுக்கு விடையளித்தவனுக்கு கூட வேலை கிடைக்கல. ஒரே ஒரு கொஸ்டினருக்கு வந்து ஆன்சர் பண்ணான், அவனுக்கு தான் வேலையே கெடுத்தான். இது நடந்த வரலாறு. ஒரே ஒரு கொஸ்டின் தான் பண்ணான். என்ன பண்ணான், அவனு எதுவுமே கொஸ்டின் பேப்பரே பார்க்கல. எடுத்த உடனே 15 நிமிஷத்துல 50 கேள்விக்கு எழுதணுன்ற ஆதங்கத்துல கடன்னு எழுத ஆரம்பிச்சுட்டான். இவன் ஒருத்தன் தான் 5 நிமிஷம் இதை படிச்சு பார்ப்போம்னு எடுத்துக்கிட்டான். அதுல இன்னும் அவனுக்கு ஒரு சிறப்பு கிடைச்சது. 49வது கேள்வி என்ன தெரியுமா, நீங்கள் மேற்கண்ட 48 வினாக்களுக்கு விடையளிக்க வேண்டியதில்லை, 50வது வினாவிற்கு மட்டும் விடையளித்தால் போதும். 50வது கேள்வி என்ன தெரியுமா, இந்த நிறுவனத்தில் உன்னுடைய சொந்தக்காரர் பணிபுரிகிறாரா இல்லையா, இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையை வாங்கிட்டு வந்துட்டான். அப்போ 99 பேரும் கடின உழைப்பு, இவன் ஒருத்தன் தான் கவன உழைப்பு. 5 நிமிஷம் படிக்கணும்னு எடுத்துக்கிட்டான் பாத்தீங்களா. அது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பிள்ளைகளுக்கு டெய்லி சொல்லுங்க, தினம் சொல்லுங்க. உலகத்திலே தாயை விட மேலான ஒரு குரு உலகத்திலே கிடையாது. தாய் சொல்ல தாயை விட, என ஆண்டவனுக்கு கூட முகவரி உண்டா என்று கேட்டால் அது தாயின் கருவறை என்று நான் சொல்லுவேன். அப்படிப்பட்ட ஒரு தெய்வம் அவள்தான் அந்த தியாகத்தினுடைய மறு அவதாரம். அந்த அம்மா சொன்னா அதுக்கு மீறவே மாட்டான் உலகத்துல. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பிள்ளைகளுக்கு நம்ம கவுன்சிலிங் பண்ணி சொல்ல வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு. ஏன்னா நீதி போதன வகுப்பையும் பள்ளிக்கூடத்தில் எடுத்துட்டான். அவனுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியல, அறம்னா என்னன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தாக்க அப்படி செய்வானா. ரிட்டையர் ஆன கான்ஸ்டபிள் ஒருத்தர் நாய்க்குட்டி பிடிச்சின்னு வாக்கிங் போறார் சார். நான் உத்து பார்த்தேன், நாய்க்குட்டி கழுத்துல தாயத்து கட்டி வச்சுக்கிறான். நீ கட்டினா கூட பரவாயில்லை, அது கழுத்துல ஏன் கட்டின என்ன, திருடனை பார்த்தா பயப்படுதுன்னு. என்ன அதர்மமான போக்கு. ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன் சார். நம்ம சுத்தி இருக்கிற மனுஷனாவா இருக்கிறாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. 6 மாசத்துக்கு முந்தைய என் சொந்த கிராமத்துக்கு போயிருக்கலாம் சார். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் விழுப்புரம் பக்கத்துல அனந்தபுரத்துல எனக்கு வீடு, பழைய வீடு இருக்குது, சொத்து இருக்குது, கொஞ்சம் பார்க்கலான்னு சொல்லிட்டு போறேன். என் பழைய காலத்து நண்பன் பறந்தாம ஓட்டு வீட்லயே இன்னைக்கும் குடியிருக்கிற ஒரு உத்தம, அவன் உள்ள போய் பார்க்கலான்னு பாக்குறேன். ஏன்னா மழை வேலையில பெய்யுது, மழைக்கு ஒதுங்கின மாதிரி இருக்கும், அவங்ககிட்ட பேசின மாதிரி இருக்குன்னு ஆர்வமா பறந்தாமான்னு உள்ள போறேன். வெளியிலே நிக்கலாம் போலது, அவ்வளவு மழை உள்ள பெய்யுது. ஏண்டா பறந்தாமா, இந்த ஓட மாத்தக்கூடாதான்னு அது நிதானமா சொன்னான். இப்ப எப்படி மாத்த முடியும், மழை பெய்யுதேன்னா.
என்ன பதில் பாருங்க. இல்லடா சித்திரை வைகாசி வெய்ய காலத்துல மாத்தலாம் இல்லையான்னு. அப்ப எதுக்கு மாத்தலாம்? அப்பதான் ஒழுவாதே என்ன. ஓடு மாத்துறதுலே இவ்வளவு இல்லங்கமா இருந்தா இவன் ஓட்ட மாத்துறதுல இவன் எவ்வளவு இருப்பான்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. முடியாது, முடியவே முடியாது. ஏன்னா சில பேர் அதுக்குன்னு ஒரு வைராக்கியம் எடுத்துட்டான். முடியவே முடியாது. இன்னைக்கு ஒரு உலகம் அப்படிப்பட்ட உலகம் சார். ஏன்னா ஒருத்தன் நினைக்கிறது ஒண்ணு, இன்னொருத்தன் நினைக்கிறது ஒன்னா இருக்குது. இப்பெல்லாம் நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு நினைவுபடுத்தினேன். இப்பெல்லாம் பஸ்ல ஒரு பயணம் பண்றது கூட நான் வித்தியாசமான உலகம், வேடிக்கையான உலகன்றேன். நிறைய பேர் கார்ல பயணம் பண்றோம், கொடுத்து வச்சு டூ வீலர்ல போயிடுறோம், அது வேற விஷயம். ட்ரெயின்ல போறது ரொம்ப உத்தமமானது. அதை விட ஏன்னா இன்னும் கூட போனாக்க சில பேர்கிட்ட தான் பேசணும் ட்ரெயின்ல கூட, சில பேர்கிட்ட பேசவே கூடாது. நான் அந்த பாணிலாம் கடைபிடிச்சு வச்சிட்டு இருக்கிறேன். ஒரு காலகட்டத்தில் ட்ரெயின் பயணம் எப்படி இருந்தது? அம்மாவும் அப்பாவும் பஸ்ல நம்மளை வந்து கொண்டாந்து ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க. ஏற்றி உட்காந்த உடனே என்ன பண்ணுவாங்க? இந்த பக்கம் 3 சீட்ல 3 பேர் இருப்பான், எதிர் 3 சீட்டு 3 பேர் உட்காந்துருப்பான். உங்க ஊர் என்ன ஊரு? நீங்க திருநெல்வேலி மாவட்டமா, கும்பகோணமா, மயிலாடுதுறையா, காரைக்காலா, ஈரோடா, சேலமா அப்படின்னு விசாரிச்சு அப்புறம் அப்படியே உறவு முறை கொண்டாந்து அதுக்கு பிற்பாடு அவரை தெரியுமா இவரை தெரியுமான்னு அந்த பயண நேரத்துல கேட்டு மத்தியானம் 1 மணி வரும்போது இவங்க கொடுக்குற புளி சாதம் அவங்களுக்கு போவ, அவங்க கொடுக்குற தயிர் சாதம் இவங்களுக்கு வர, இறங்கி போகும்போது அப்படியே ஒரு பிரியா விடை பெற்று பயணம் பண்ண ஒரு காலம் இந்த மண்ணில இருந்ததுயா. இன்னைக்கு ஏறும் போதே சொல்றேன், யார் எது கொடுத்தாலும் வாங்காதே. பிஸ்கட் வாங்காத, குடிக்க தண்ணியும் எதனா கலந்துருப்பான். இன்னைக்கு மனிதர்களையே சோதித்து பார்க்கக்கூடிய மறுத்து போய்விட்ட ஒரு காலத்துல நம்ம வந்துட்டுமே. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த காலத்துல டூரிங் டாக்கீஸ்னு ஒரு சினிமா கொட்டாந்து இப்ப தியேட்டரா மாறின பிற்பாடு அந்த இழந்துட்டேன்யா. டூரிங் டாக்கீஸ் நான் கிராமத்துல பிறந்த வந்த டூரிங் டாக்கீஸ், குமரன் டாக்கீஸ்னு பேர். அதுக்கு ஒரு பெரிய இது கீர்த்து கொட்டா போட்டு வச்சிருப்பான். இந்த பக்கம் மணலை கொட்டி வச்சிருப்பான், இந்த பக்கம் மணலை கொட்டி வச்சிருப்பான். 6 மணிக்கே டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிருப்பான். ஜனங்க அதுல கூட பாருங்க ஒரு பண்பாடு. லேடிஸுக்குன்னு தனியா வச்சுக்கிறான், ஜென்ஸுக்குன்னு தனியா வச்சிருக்கான். பாத்தீங்களா என்ன ஒரு பண்பாடு இருந்தது? இப்ப எல்லாம் கலந்து போச்சு, சிக்கலாகி போச்சு. இன்டர்வலுக்கு பிறகு யார் பக்கத்துல உட்கார்ந்தான்னு அவனுக்கே தெரியல. ஒரு கலாச்சாரம் மாற்றம். ஆனா அந்த காலத்துல அப்படி இல்லை சார். அப்படி இல்லை, அப்படி இருந்தது, தனித்தனியா இருந்தது. என்ன ஒரு அருமையானது. இன்டர்வலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க ஊர் நல்ல ஞாபகம் இருக்குதுங்க. இதை இப்படி வச்சிருப்பான் ஒரு வண்டி மாதிரி, இப்படி போஸ்டர் 2 பக்கம் இப்படி ஒட்டி கீழே சின்ன சின்ன சக்கரத்தை வச்சு ஒருத்தன் தள்ளிக்கிட்டே வருவான், ஒருத்தன் மேல அடிச்சுட்டே வருவான், ஒருத்தன் வெறும் பெரிய புனல் மாதிரி வச்சுக்கிட்டு அதை அனௌன்ஸ் பண்ணின்னு வருவான். என்ன ஒரு அழகு தெரியுமா? என்ன படம் பேர் தெரியுமா? கணவனே கண்கண்ட தெய்வம். அனௌன்ஸ் பண்றோம், சொல்றான் கணவனே கண்கண்ட தெய்வம் இன்றோடு கடைசி. கணவனே கண்கண்ட தெய்வம் இன்றோடு கடைசி. நான் மறக்க முடியாத அனுபவம் சார். என்ன ஒரு சந்தோஷம், என்ன ஒரு மகிழ்ச்சி. நானே அவனே கேட்டேன், நாளைக்குடா அது வேற படம் வருதுன்னா இல்லையா? ஏன்னா அவனை பொறுத்தவரையில அவன் என்ன சொன்னாங்களோ அதுதான் சொல்லுவான். சில உட்குள்ளே போய் நம்ம நுழையிற போது சார் அந்த மகிழ்ச்சி இருக்கும். இன்னும் சொல்ல போனா அந்த தியேட்டருக்கு உள்ள என்ன ஒரு அழகு இருக்குன்னு தெரியுமா? இன்னும் போன வேகமா முன்னாடி 6 மணிக்கு டிக்கெட் வாங்கி போனவெல்லாம் ஒரு ஸ்டூல் மாதிரி உருவாக்கிடுவான், மணலை குவிச்சு அது மேலே ஏறி உட்காந்துக்குவான். எல்லாம் ஏறி உட்காந்து அப்படியே பரவாயில்லடா, நமக்கு யார் உட்காந்தாலும் நமக்கு படம் நிச்சயமா தெரியும்டான்னு சொல்லி அவர் உட்காந்துருப்பான். 6:45 படம் போட்டுருவாங்க. அவசரமா டிக்கெட் வாங்கின உள்ள வர்றவன் கிடைச்ச இடத்துல உட்காருவான் பாருங்க. உட்காருவான், அவன் முதுகு உயரமா இருக்கு, இவன் தரையில உட்காந்துருப்பான். அவன் படம் பாக்குறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருப்பான். இவன் என்ன பண்ணுவான், யோசனை பண்ணுவான், இவன் ஏன் இவ்வளவு உயரமாக்குறான், கிஞ்சி பார்ப்பான், மண்ணன் மேல உட்காந்து, ஓ இங்க இருக்கிறியா. அவனுக்கு தெரியாம இப்படி தள்ளினே இருப்பான் சைடுல. அவன் ஆட்டோமேட்டிக்கா அவன் அதை பத்தி கவலைப்பட மாட்டான். ஏன்னா நம்ம மக்கள் படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்னா உலகத்தை பிரபஞ்சத்தையே மறந்துடுவான். படைச்சவனே எதிரில் வந்தா கூட ஓரமா நில்லு, படம் மூடி தள்ளுவான் இல்லையா? அதனால எப்படி தள்ளுவான், அவன் ஆட்டோமேட்டிக்கா அவனை இறங்கிடுவான், இவனை இறங்கிடுவான். இந்த மாதிரி ஒரு சுகம் இருந்தது அவர காலத்துல. இன்னைக்கு அது இல்லையே. அவன்தான் ஒரு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லும் அந்த அம்மா, யோ இன்டர்வல் சமயத்துல எனக்கு முருகு வாங்கி வந்து கொடுக்கணும், ஞாபகம் வச்சுக்கிறியா, நான் அதுக்குன்னே படம் பார்க்க வர்றேன், என்னைக்கு நான் வாங்கி கொடுக்கல, கண்டிப்பா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்குறதுக்கு போவாங்க. இருக்கிற கூட்டத்துல வாங்க முடியாது. அவசரமா வாங்கி 6 முருகு வாங்கி பார்சல் பண்ணி உள்ள வரும்போது அந்த குண்டு பல்பு கூட நிறுத்திடுவான். இருட்டுல என்ன பண்ண முடியும்? அது மேல இந்த உனக்கு முறுக்குன்னா வாங்கியாச்சு, சாப்பிட்டாச்சு. படம் முடிஞ்சு வெளியே வந்துதான் ஒரே அலைமையில கோச்சிக்குது, முறுக்கு கேட்டேன் வாங்கி கொடுத்தியா, அது வாங்கின அலைமையில வேற. அப்பதான் அவனே யோசிக்கிறான், ஓ அலைமையில வேற ஆகி போச்சு. ஏன்னா ஒரே அலைமையில ஊர்ல இருக்கும், எத்தனையோ அலைமையில. அதனால எதுக்காக எவ்வளவு ஒரு சுகம் இருந்தது சார். சுகமான பயணத்தை தொலைத்து விட்டு நாம மாட்டு வண்டியில குதிரை வண்டியில போன ஒரு மகிமையும் அழகும் ஆனந்தமும் இயற்கை காட்சியும் இன்னைக்கு இருக்குதா ஐயா? இல்லையே. எங்கேயோ போறோம், வேகம் 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 வேகம். ஃபாஸ்ட் ஃபுட்னு ஒண்ணு வச்சுட்டோம். ஃபாஸ்டா போறதுக்கு அதை விட வேற வழியே கிடையாது. ஆமா, அதனாலதான் பாருங்க பைபாஸ். என்ன யாரை பார்த்தாலும் கேட்கறான், சார் என்ன பைபாஸ் பண்ணிட்டீங்க, ரொம்ப பெரிய குவாலிபிகேஷன், கௌரவமா இருக்குதுப்பா. நான் யார் தெரியுமா, பைபாஸ் பண்ண ஆளு. ஏன் இவன் பைபாஸ்லயே நம்ம பயணம் பண்றோம், ஒரிஜினல் ரோட்ல பயணம் பண்ணலையே.
ஒரிஜினல் ரோட்ல பயணம் பண்ணவெல்லாம் பைபாஸுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாம இருந்தான். இப்ப நம்ம பைபாஸ் பெருக பெருக ரோட்ல மட்டும் பைபாஸ் இல்லையா, ஆள் உடலிலும் பைபாஸ் ஆயிப்போச்சு ஐயா. வாழ்க்கையினுடைய சூழ்நிலை. அதனாலதான் சொல்றேன், ஏன் இந்த நிலைமை, ஒரு நெருக்கடியை, ஒரு மன அழுத்தத்தை மனசுல வச்சிருக்கிறோம். அன்னைக்கு என் பாட்டனும் தாத்தாவும் பாட்டியும் முப்பாட்டனும் என்ன பண்ணான், காலையில எழுந்திருக்கும் போது முருகா, சுப்பிரமணியா, ஆறுமுகா, விநாயக பெருமானே, அன்னை பராசக்தியே, வெங்கடாஜலபதினு எழுந்தாயா. இன்னைக்கு அப்படி யாராவது எழுந்திருக்கிறோம்? ஐயோ ஆராய் போச்சு எந்திரிக்கலான்றான். வீட்டுல இருக்கிறவெல்லாம் பதறி எழுந்திருக்கிறான். ஐயோ என்னமா இந்த வந்து ஏதாவது வந்துடுதுன்னு. எழுந்திரிக்கும் போதே புள்ள அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறான். அப்பனை கொன்னுலாமான்னு பாக்குறான். நரசிம்ம அவதாரத்திலேயே எழுந்திருக்கிறான். மனுஷனா எழுந்திருக்க மாட்டான். நரசிம்ம அவதாரத்தை, அதுவும் மார்கழி மாசம் குளூர்ல பாவம், இந்த எல்கேஜி யூகேஜில ஸ்கூலுக்கு அனுப்புறதை விட கொடுமை உலகத்திலேயே கிடையாது. உலகத்திலேயே கிடையாது. ஏன்னா ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா தாய்மார்களை ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், யூகேஜி எல்கேஜி யூகேஜிலேயே அது கொஸ்டின் பேப்பர் தூக்கி வெளியில வந்தா இதுக்கு என்ன எழுதுனா, இதுக்கு என்ன எழுதுனா, இன்னும் ஐஏஎஸ் எழுதிட்டு தவறி போன மாதிரி. அவன் ஐஏஎஸ் வாங்குற காலத்துல போய் எதுக்கு அந்த குழந்தைகளை நம்ம போய் திட்டணும், எதுக்கு வறுத்து எடுக்கணும் பாவம் அந்த பிள்ளைகளை. அதை என்னைக்காவது ரசிச்சிருக்கிறோமா, என்னைக்காவது பேசி இருக்கிறோமா, என்னைக்காவது மகிழ்வா பார்த்திருக்கிறோமா, அதையும் தொலைச்சுட்டோமே. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ண உடைப்பெறும் செல்வராயினும் இடைப்பட குறு கூடு நடந்து சிறுகை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துழன்றும் நெய்யுடைய அடிசில் மெய்பட விதிர்த்தும் மயக்குறு மக்களை எல்லோருக்கு பயக்குறை இல்லை தாம் வாழ்நாளேன்னு 2000 வருஷத்துக்கு முந்தி ஆனந்தப்பட்ட ஒரு வாழ்க்கை இன்னைக்கு நம்ம கிட்ட இல்லையே. ரொம்ப வருத்தமா இருக்குது. அதுக்காக சொல்ல வரேன், எதை நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா இரவான சுத்தி இருக்கிற மகிழ்ச்சி அத்தனையுமே இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ள பயங்கர சண்டை போட்டிருந்தாங்க சார், கணவன் மனைவி 24 மணி சண்டை. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அவனை கூப்பிட்டு சொன்னேன், டேய் சம்சாரத்தை குழந்தைகளை கூட்டிங்க எங்கேயாவது ஊட்டிக்காக போய் வா, ஒரு 3 நாளைக்கு போ, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், மனசு பண அழுத்தம் போகும், போய் வான்னு. அதே மாதிரி கூட்டிட்டு போனா சார், 3 நாள் பொறுத்து வந்தா பயங்கர யுத்தமாகுது. எனக்கு சந்தேகம் வந்து, தினடாவது ரிலாக்ஸ் ஆக வேண்டிய நேரத்தில் இவ்வளவு பயங்கரமா சண்டை போடுறானே. அந்த அம்மாவை கூட்டு கேட்டேன், ஏமா 3 நாள் போய் ஊட்டிக்கு போய் வந்தோமா மனசு மாறலன்னு. என்ன 3 நாள் இருந்தாலும் என்ன பண்ணாங்க கேளு, என்னடா பண்ணுன்னு. அப்புறம் விஜய் பையனை கேட்டேன், என்னடா பண்ணாரு அப்பான்னு. தனியா போய் உட்காந்துங்கன்னு பஸ் செலவு, ஹோட்டல் செலவு, கணக்கெல்லாம் எழுதிருந்துக்கிறான் 3 நாள். இவன் அதுங்களை ஊட்டிக்கு சுத்தியே காட்டலையா. அப்ப கோவம் வருமா வராதா? நம்ம இயல்புல இருந்து கொஞ்சம் மாறணும் சார். அதனாலதான் சொல்றேன், நம்ம என்னைக்குமே மாறணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் மகிழ்ச்சி படுத்துறதுல நம்ம மறந்து போன ஒன்னா போச்சே. அந்த பண்டைய நிலைமை இன்னைக்கு என்னைக்கு வரும்? ஏன் காரணம், நான் மீண்டும் நினைவுபடுத்துறேன், கருவிகளை நேசிக்கிறோம், உறவுகளை பயன்படுத்துறோம், அது யாரா இருந்தாலும். அதனாலதான் இன்னொன்னு சொல்றேங்க, ஒரு ஆபத்து நம்ம சூழ்ந்திருக்குது. கல்ச்சர் மாறி இருக்குது. நம்ம இருந்த காலம் வேற. நம்ம தாத்தாவும் பாட்டனும் என்ன சொன்னா தெரியுமா, ஏய் இந்த தட்டை பாரு, 60 வருஷமா இது நான் பயன்படுத்தினது, ஒரே தட்டுல தான் சாப்பிடுறேன், ஒரே டம்ளர்ல தான் நான் தண்ணி குடிக்கிறேன். பழமையை பாராட்டிய பண்பாடு இருந்தது. இன்னைக்கு பையனுக்கு அது கிடையாது. யூஸ் அண்ட் த்ரோ. குடிக்கிற டம்ளர் தூக்கி போட்டுறான், சாப்பிட்ற தட்டை தூக்கி போட்டுறான். யூஸ் அண்ட் த்ரோ. 22 வருஷம் வளர்த்த அம்மாவும் அப்பாவையும் தூக்கி போட்டுறான். முடிஞ்சு போச்சு. அப்பா சம்பாதிக்கணும், அம்மா சமைக்கணும். 22 வருஷத்துக்கு பிறகு நான் சம்பாதிக்கிறேன், நான் சமைக்கிறது ஒரு ஆளை தேடிக்கிறேன் விடு. அப்படி போற காலத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். பாரம்பரிய பண்பாட்டை, கலாச்சாரத்தை, நாகரிகத்தை, மனித நேயத்தை இந்த மண்ணிலே மீண்டும் மலரச் செய்யக்கூடிய ஒரு நேரம் நம்மை நெருங்கி இருக்கிற காரணத்தினாலே நாம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அதனாலதான் நான் சொல்றது, எப்பொழுதுமே மனசை நம்ம எப்பொழுதும் பக்குவமா வச்சிருக்கணும், பதமாக வச்சிருக்கணும். கோபப்படுறதுல அர்த்தமே இல்லை. கோபப்படுவதனால பல குணங்களை இழக்கக்கூடிய நிலைமைதான் நம்ம வருமே தவிர, எதையும் ரசிக்கக்கூடிய மனோபாவத்தை நாம் பெற்றுவிட்டால் வாழ்க்கையில் அதைவிட ஒரு சுகம் இருப்பதாக எனக்கு தெரியல. எதையுமே ரசிப்பமே, துன்பமே வந்தாலும் கூட ரசிக்கணும் சார். பேராசிரியர் கணேஷ் சிற்சபேசன் ரொம்ப அற்புதமான பேராசிரியர், நான் வணங்குகிற மிகப்பெரிய அற்புதமான பேராசிரியர் அவர். ஒரு 20 வருஷத்துக்கு முந்தி பூந்தமல்லை தாண்டி திருமழிசைக்கு நாங்க ஒரு கூட்டத்துக்கு போறோம். வளைக்க முடியாத வளைவுல காரை வளைக்கிறாரு, ஸ்டேரிங்ல வளைக்கிறாரு டிரைவரு. டிரைவருக்கு பேரு பெருமாள். வளைச்ச வேகத்துல ஸ்டேரிங் கையில வந்துடுது. பெருமாளுக்கு கையில என்ன இருக்கும், சங்கு சக்கரம் இருக்கும். எங்க ஐயா சிற்சபேசம் தமிழ் பேராசிரியர் அவரு, ஓ பெருமாளே கையில என்னன்னாரு. அவன் அருமையான ஆளு, சக்கரம் சுவாமின்னா. இவரு சும்மா இல்ல, சங்கு எங்கேன்னார். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊதிருவாங்க. எனக்கு பயம். ஏன் நான் பயந்துங்கிற, உயிரை கையில பிடிச்சுங்கிற, 2 பேரும் தமிழ விளையாடிக்கிறீங்களேன்னு. நல்ல வேலை ஒரு அம்மன் கோயில் வேப்ப மரத்து வாசல்ல போய் காரு முட்டி நின்னுச்சியா, ரொம்ப உயிர் தப்பணும் நாங்க. அவர் சொல்றாரு, இடுக்கன் வருங்கால் நகுன ஐயன் திருவள்ளுவர். ஐயா அவர் சொல்லிட்டாரு, அவஸ்தப்படுறவன் நமக்கு தானே தெரியும் அதனுடைய கஷ்ட நஷ்டம் அப்படின்னு. ஏன்னா துன்பத்தை கூட இன்பமாக பார்க்கிற மனம் எவருக்கு வாய்க்க பெறுகிறதோ, நாம நினைக்கிறோம் நமக்கு தான் கஷ்டம், நமக்கு தான் கஷ்டம்னு. ஒருத்தன் ஓடி போய் ஒரு மடத்துல சாமியார்கிட்ட கேட்டான், சாமி சாமி நான் இந்த மடத்துல சேர்ந்துடலான்னுக்கிறேன். என்னடா காரணம்னாரு.
என் சம்சாரம் தினம் புடவை துவைக்க சொல்றா, என்னால முடியலன்னா. ஏதோ ஒரு நாளைக்கு துவைச்சா பரவாயில்லை, தினம் துவைக்க சொன்னா நான் என்ன பண்றதுன்னா, சரி சரி இங்கே சேர்ந்துரு அப்படின்ட்டார். எனக்கு என்ன வேலைன்னா, இங்க இருக்கிற 50 கன்னியாஸ்திரியுடைய புடவைய தினம் துவைவிடாரு. நான் என்ன கேட்கிறேன், அன்னைக்கு அங்கேயே ஒரு உறவோட நிறுத்திருக்கலாம். நம்ம நினைக்கிறோம் சார் இங்க இருந்துன்னா அங்க போயிடலாம் அங்க போயிடலாம். இப்ப நம்ம சாமியே மாத்திரமே, 6 மாசம் இங்க சாமி கும்பிட்றோம், அது சரி வரலன்னா இன்னொரு சாமியை மாத்திரம். சாமி கிட்டே இருக்குது, எல்லாமே மனசுகிட்ட தான் இருக்குது. சாமி கிட்ட ஒண்ணுமே இல்லைங்க. நாம வைக்கிற நம்பிக்கை தான் ஆதாரம், நம்பிக்கை தான் வாழ்க்கையே. அந்த நம்பிக்கையை நம்ம கையில் எடுத்துட்டோம்னு வச்சுங்க, வாழ்க்கை முழுவதும் நாம் ஜெயித்து கொண்டே இருக்கலாம். அது உறவிலும் சரி, இல்லறத்திலும் சரி, எந்த எந்த அறத்தையும் சொல்றேன். அதனாலதான் அறம்னா. இன்னொன்னு சொல்றேங்க, நகைச்சுவை மன்றத்துக்கு வந்ததனுடைய பயன் என்னன்னா, துரசாருக்கு நீங்க இந்த அமைப்புக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அதை கேட்டு சந்தோஷப்படுகிற போது ஆயுள் கூடிக்கொண்டே வரும். ஏன்னா நமக்கு ஆரோக்கியம் இருப்பதனால் ஆயுள் கூடிக்கொண்டே வரும். மனசை விட்டு மனசு ரிலாக்ஸ் பண்ணுங்க, ஒரு மன அழுத்தமே நமக்கு போயிடுது. மனம் அழுத்தமே போகுது, முகமே ஒரு மலர்ந்த ஒரு முகமாக மாறுது. ஏன்னா ஒரு காலம் இப்ப அப்படி இப்ப சந்திங்க, பாக்குற போதெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல நகைச்சுவை கருத்துக்களை பரிமாறிக்குங்க. அதுதான் இன்னும் நல்ல ஒரு மகிழ்ச்சியா இருக்கலாம். நம்ம இன்னும் சில பேர் நினைச்சு நினைச்சு சிரிப்பாங்க சில பேர். அந்த ஒரு மனோபாவத்துக்கு நம்ம போகிற போதுதான் வாழ்க்கை மிகவும் சுவையானதா இருக்கும். சோகமாக நினைக்காதீங்க, இயற்கையை நம்ம நேசிக்கிறோம். நம்ம பூக்கிற பூவை என்னைக்காவது ராத்திரி ரசிச்சிருக்கிறோமா? பூக்கிற பூவை பார்த்து நம்ம ரசிச்சிருக்கிறோமா? என்ன அழகா இருக்குது நம்ம ரசிச்சிருக்கிறோமா? அதை கூட நம்ம மறந்துவிட்டோம். அது போய் வெடுக்குன்னு பரிசுன்னு வந்துடுறோம். இதுதான் நமக்கு தெரியுது. அது கூட ஒரு ரசனைக்குரியது தான் அந்த ரசனை. அதனால்தான் பாரதி கூட சொன்னா, மரணப்படுக்கையில் இருக்கிற போது கூட என்ன ரசனையா பேசினான் தெரியுமா? எல்லாருக்கும் யமன் எருமை மீது வருவான், எனக்கு மட்டுமே நான் மகாகவி என்பதனால் யானை மேல் வந்தான். ஒருத்தன் வந்து கேட்டான், 39 வயதிலே வயதை முடித்துக் கொள்ளுகிறாய பாரதி, உன் கருப்பு மீசையில் நிறை வரவில்லை, கருப்பு தலையும் ஒரு முடி கூட நரைக்கலையா? வெள்ளையன் வருவதற்கு முன்பு நான் உயிர் விட்டு விட வேண்டும் என்று இறைவனுடைய தீர்ப்பு என்று அதை கூட ஒரு ஆங்கிலேயனோட ஒப்பிட்டு பேசினா. பார்த்தீங்களா? இந்த மன வைராக்கியம் எப்போ வரும்னா, நம்ம மனம் தூய்மையை நோக்கி பயணப்படுகிற போது எல்லாரையும் சகோதரனா நேசிப்போம். வீட்டுக்குள்ள அன்னை தெரசாவை பார்த்து ஒரு நிருபர் கேட்டான், உலகத்தில் சமாதானம் ஓங்க வேண்டும் என்றால் என்ன செய்யணும்னு. அந்த அன்னை சொன்னால், குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு அன்பை செலுத்துங்கள், உலக சமாதானம் தானாகவே வந்துவிடும். தாய் தந்தையை நேசிக்கணும். நாம தாய் தந்தையை நேசிச்சாதான் நம்ம புள்ள நாளைக்கு நம்ம நேசிப்பான். நாமே உதாரணமா இருக்கணும். அறிவுரை சொல்வதோடு மட்டும் நாம் நின்றுவிடக் கூடாது, அதை செயல்படுத்துகிறவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் இடத்துல ஒரு பையனை அழைச்சிட்டு வந்தார். அம்மா கேட்டா, ஐயா இவன் தினம் சர்க்கரையா முழுங்குறாயா, இனிப்பா சாப்பிட்டு தள்ளுறாயா, இவன் என்ன ஆகுவானோ பயமா இருக்குதுன்னு. சரி ஒரு 15 நாள் பொறுத்து வான்னாரு. 15 நாள் பொறுத்து மறுபடியும் கூட்டாந்தாங்க அந்த அம்மா, இனிமேல் இனிப்பை சாப்பிடாதரான்னாரு. அந்த அம்மா கோவம் வந்துருது. இதை 15 நாளைக்கு முந்தைய சொல்ல வேண்டித்தானே, இதுக்கா என்ன 15 நாள்? இல்லம்மா, நானே நிறைய சாப்பிடுவோம்மா இனிப்ப, நான் சாப்பிட்டுக்கிட்டு இவனை சாப்பிடாம இருறாருன்னு சொன்னா நியாயம் இல்லம்மா. நான் 15 நாளா நிறுத்திட்டேன், இப்பதான் எனக்கு அறிவுரை சொல்ற தகுதி இருக்குது, அதனாலதான் நான் சொன்னேன்னு. இப்படி ஒவ்வொருவரும் தற்சோதனை செய்து கொண்டால் வாழ்க்கையில நீ எவ்வளவு நன்மைகள் பெருகும். பாரத பூமி பழம்பெரும் பூமி, நீர் அதன் புதல்வர் நினைவகற்றாதீர்னா மகாகவி பாரதி. அதை விட ஒரு பிடித்த வார்த்தை எனக்கு, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் என்னாடேன்னா. வாழ்க்கை வாழ்வதற்கே, அந்த வாழ்க்கையில சிரிப்பு மத்தாப்புக்கள், சிரிப்பு மலர்கள் தான் வாழ்க்கையை தினம் மகிழ்ச்சியா வச்சிருக்கோம். காலையில எழுந்த உடனே ஒரு காலத்துல என்ன பேசினா, என்ன பயிர் வச்சுக்கிறேன்னா, பயிர் என்ன வச்சிருக்கிறேன்னா நிலத்துல. அப்புறம் என்னாச்சு, எத்தனை பிள்ளைங்க பிறந்ததுன்னு உயிரை பத்தி பேசினா. இப்ப நம்ம அதை பத்தி பேசுறோமா? உனக்கு என்ன பாயிண்ட்னு இவன் பேசுறான், உனக்கு என்ன பாயிண்ட்னு அவன் பேசுறான். 6 மணிக்கு என்னடா பாயிண்ட் டு பாயிண்ட் விடுறீங்க, என்ன பிபி எவ்வளோன்னு அவன் கேட்டான், சுகர் எவ்வளோன்னு நான் கேட்டேன்னா. நோயை பத்தி பேசுறமே. வாணியம்பாடி முத்தமிழ் மன்றத்துல பேசி முடிச்சுட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ் பைபாஸ் ரைடர் பேய் கணக்கில் ராத்திரி 1:30 மணிக்கு போறான் சார். எல்லாரும் பதறான். அதில் ஒருத்தன் டிக்கெட் வாங்கல போல, கண்டக்டர் செக் பண்ணினே வந்து அவன் ஒருத்தனாவது தேடி கண்டுபிடிச்சு கேட்டுருக்கலாம். எல்லாரும் டிக்கெட் வாங்கியாச்சான். மூழ்கிங்கிற ஒருத்தன் சொன்னா, பஸ் போற வேகத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுதுன்னா. அவன் என்ன கேட்டான், இவன் என்ன பதில் சொல்றான்? ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசங்கள், ஒருவருக்கு ஒருவர் வேறுபாடுகள் மலிந்து போய்விட்டது. இன்னொன்னு நான் கையெடுத்து வணங்கி உங்களை கேட்கிறேன், நிர்வாகத்துல வேலை செய்யறதுக்கு அலுவலகம் போங்க, நிர்வாகத்துக்கு போங்க.
அது செய்யும் தொழிலே தெய்வம்னு மதிச்சு அதோட அங்க நில்லுங்க. வீட்டுக்குள்ள வந்தா அதை தூக்காந்து இங்க வைக்காதீங்க, இதை தூக்கி போய் அங்க வைக்காதீங்க. நான் என் பையன்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். இந்த பையனாவது கோச்சுக்கிட்டேன்னு வச்சுங்க, டேய் சாருக்கு வீட்டுல சரியில்லை போலக்குதே கம்முனுருன்னுவான். அப்பதான் நானே நினைச்சுக்கிட்டேன், அந்த அந்த வாழ்க்கை முறையை கொண்டாந்து இங்க வைக்க கூடாது, இதை கொண்டு போய். ஏன்னா எனக்கு ஒன்னே ஒண்ணு சொல்லி நான் நிறைவு செய்யறேன். என்னுடைய ரிட்டையர் ஆன தாசில்தார் ஒருத்தர் தாம்பரத்தில் இருக்கிறார். அது மறக்க முடியாத அனுபவம். அவர் எப்பயுமே பாத்தீங்கன்னா ஃபைலும் கையுமா தான் இருப்பார். வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி வாழ்நாள் பூரா அப்படித்தான் இருந்தான் மனுஷன். ரிட்டையர் ஆன பிற்பாடு கூட அதே மாதிரி தான். அது வாழ்க்கையில் ரிட்டையர் ஆனது ஜாப்ல இருக்கிற போது கூட அப்படிதான் இருப்பாரு. வீட்லயே 2 ஃபைல், அர்ஜென்ட் ஃபைல், ஆர்டினரி ஃபைல். அந்த மாதிரி எப்படி வாழ்க்கை இருந்திருக்கும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தோரம் பருப்பு, உளுத்தம் பருப்பு, கடலை பருப்பு, நல்லெண்ணெய், கடலை எண்ணெய், அது இது வேணும்னா அர்ஜென்ட் அந்த அர்ஜென்ட்ல எழுதி வைக்கும், ஆர்டினரி தான் ஆர்டினரி எழுதி வைக்கும். அந்த ஆள் வந்து பார்ப்பான், பார்த்துட்டு எது சரி வேணுமோ அதை வந்து செஞ்சுட்டு போடுவான். இப்படியே இருந்தது. அந்த மாதிரி என்ன பண்ணிச்சு, ஒரு நாள் ஒரு அர்ஜென்ட் ஃபைல் எழுதி வச்சுது. கும்கி யானை படம் வந்திருக்குது. பசங்கள்லாம் யானையை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, யானை படம் பார்க்கணும், யானையை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க, பிள்ளைகள் மேலான அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்படுகிறதுன்னு எழுதி வச்சிருந்தது அப்ளிகேஷன். இவர் எடுத்து பார்த்தாரு, அனுமதி மறுக்கப்படுகிறதுன்னு எழுதிட்டாரு. ஏன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் படம் பார்ப்பதாக முடிவெடுத்திருக்கிறோம். 2.5 மாதம் ஆகியிருக்கிறது. 15 நாட்கள் பிறகு கழித்து பிறகு விண்ணப்பிக்கும் எழுதினாரு. அந்த அம்மா கோவம் வந்துருது. எந்த படமும் 10 நாளுக்கு மேல ஓடுறது இல்ல. ஆமா, கும்பிக்கை படம் 10 நாள்ல ஓடிடும். இது போற இடத்துக்கு நம்ம போக முடியும். உள்ளூர்லயே அவன் காட்டாதவன் வெளியூர்லயே கொண்டு போய் காட்ட போறான். கோவம் வந்துடுது. பாச்சு பொறுத்துக்குச்சு. அடுத்த வாரம் பாச்சு, நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சரவணபவனில் டிஃபன் சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார்கள், மேலான அனுமதி கேட்டு விண்ணப்பிக்கப்படுகிறது. இவர் எழுதினார், நம்மை போன்ற நடுத்தர குடும்பங்களுக்கு பொருந்தாது, ஆகையினால் இது அனுமதி முற்றிலும் மறுக்கப்படுகிறது எழுதிட்டாரு. அந்தமா கோவம் வந்துடுது. திங்கக்கிழமை அர்ஜென்ட் ஃபைல்ல ஒரு லெட்டர் எழுதி வச்சுடுது, லீவ் லெட்டர். எனக்கு மனசு சரியில்லாத காரணத்தினால் நான் எங்க அம்மா வீட்டுக்கு போனேன். 15 நாட்கள் விடுமுறை தேவைப்படுகிறதுன்னு மேலான விண்ணப்பிக்கப்படுகிறது எழுதி வச்சிருது. அப்பயும் தாசில்தார் சும்மா விடல சார், பச்சைங்க எடுத்து எதனா மாற்று ஏற்பாடு செய்து விட்டு போகும்னு எழுதிட்டான் சார். அட பாவி, அதுக்கு என்ன அர்த்தம்ன்றது தெரியுதா? அப்போ நாம இருக்கிற போது நமக்கு நிதானம் தேவை, மனிதத்தன்மை தேவை. மனிதத்தன்மை இருக்கணும் சார். அந்த காலத்துல கல்ச்சரோட பேசினாங்க சார் பெரியவங்க, நிறைய மூத்தவங்க இருக்கிறதுனால சொல்றேன். நான் 530 மூத்த குடிமக்களை எங்களுடைய அறக்கட்டளைகளை உறுப்பினராக்கி அவர்களுக்கு உதவிகள் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா பெரியவர்களுக்கு சேவை செய்து அவர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நமக்கு கிடைத்தால் ஆண்டவனே நம் கூட இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பெருமை தான் நமக்கு, வலிமை எப்பயுமே இருக்கும். அதனால சொல்றேன், அந்த மூத்தவர்களை மதிக்கிற ஒரு பண்பாட்டை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறோம். அதுதான் வாழ்க்கையின் மிகப்பெரிய ரகசியமாக அவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி எப்பயுமே மகிழ்ச்சியா இருப்போம். ஏன்னா அவங்க பேசின பேச்சு கூட இன்னைக்கு அதெல்லாம் பேசல, நம்ம எடுக்கும் நாகரிகம் தெரியலையே. ஒரு காலத்துல பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தா கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன கேட்பாங்க, என்னப்பா பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்திய, 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது, ஏதாவது புழு பூச்சி இருக்குதா? நானே கேட்டேன் எங்க பாட்டியை, என்ன புழு பூச்சின்னு தப்பா பேசுறான், மனுஷன் வயசுல புழு பூச்சி பிறக்கும், டேய் அதெல்லாம் கிராமத்து நாகரிகம்டான். என்ன கிராமத்து நாகரிகம், புரியாம பேசுறேன், என்ன எல்லாம் புரிஞ்சுக்கடா. பூச்சின்னா பொம்பளை புள்ளன்னு அர்த்தம், புழுனா ஆம்பளை புள்ளன்னு அர்த்தம். எப்படி பாட்டின்னு, புழுனா ஒரே இடத்துல தான் நின்று கிடக்கும், எங்கேயும் போவாது. பையனா இருந்தா பிறந்த வீட்டுல தான் கிடப்பான். பூச்சிக்கு கொஞ்ச நாள்ல ரெக்க முளைச்சி வேற பறந்து போயிடும்டா. பெண் குழந்தைக்கு வேற புகுந்து வீட்டுக்கு போயிடுவாடா. என்ன ஒரு கல்ச்சர், எவ்வளவு ஒரு நாகரிகம் இந்த நாட்டில இருந்தது ஐயா. இதெல்லாம் இங்க மலையேறி போய் யாரை எவரும் என்னன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு கால மாற்றத்தில் நாம போய்கிட்டு இருக்கிற போது மீண்டும் ஒரு நல்ல பண்பட்ட இந்தியாவை பார்ப்பது, நம் குடும்பத்தில் உருவாகுகிற பிள்ளைகளை நாம் எந்த வகையில் உருவாக்குகிறோம். பணம் பணம் பணம். ஏன்னா சில லட்சங்களை சேவை செய்து பல கோடிகளை சம்பாதிக்கிற இயந்திர பிள்ளைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். தயவு செய்து இதயமுள்ள பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நாம் முயற்சிப்போம். மனிதனை மனிதன் நேசித்து அரவணைக்கு போகிற மீண்டும் ஒரு வள்ளலார் பிறக்கட்டும், மீண்டும் ஒரு வேதாத்திரி மகரிஷி பிறக்கட்டும், மீண்டும் ஒரு தாயுமானவர் பிறக்கட்டும், மீண்டும் ஒரு பெருந்தலைவர் காமராஜர் பிறக்கட்டும், மீண்டும் ஒரு தந்தை பெரியார் பிறக்கட்டும், மீண்டும் ஒரு பேரறிஞர் அண்ணா பிறக்கட்டும் என்று சொல்லி வாழ்வித்த வள்ளல்களெல்லாம் மீண்டும் பிறக்க வேண்டும் என்றால் நம்முடைய வீட்டு பிள்ளைகளை அப்படி உருவாக்க வேண்டும் என்று சொல்லி நகைச்சுவை மன்றம் மனதை தூய்மைப்படுத்துவது. மருத்துவமனை கூட உடலுக்கு ஆரோக்கியம் தருமே தவிர நகைச்சுவை மன்றம் ஒன்றுதான் உள்ளத்துக்கு ஆரோக்கியம் தரும் என்றால் 141 கூட்டத்தை நடத்திய துரை அவர்களை நான் வாழ்த்துகிறேன்.
வணங்குகிறேன், அமைப்பை போற்றுகிறேன். அமர்ந்திருந்து கேட்ட உத்தம பெருமக்களாகிய உங்களுடைய திருவடிகளை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.